அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ மெசேஜ் பாக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த மெசேஜ் பாக்ஸோட ஸ்டைல், கமாண்ட் பட்டன், டைட்டில், ஐகான் ஸ்டைல் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அதாவது பட்டன் கான்ஸ்டன்ஸ் மெசேஜ் பாக்ஸில் வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும், அதாவது கமாண்ட் பட்டன் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. 0 போட்டிங்கன்னா ஓகே பட்டன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். 1 போட்டிங்கன்னா ஓகே கேன்சல் 2 பட்டன் டிஸ்பிளே ஆகும். 2 போட்டிங்கன்னா அபார்ட், ரீட்ரை, இக்னோர் 3 பட்டன். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் 5 வரைக்கும் இருக்குது, ரீட்ரை கேன்சல் வரைக்கும் இருக்குது. அடுத்தது ஐகான் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லும்போது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 16 மல்டிபிள் ஆஃப் 16. ஸ்டாப் சைன், இந்த ஐகான் இன்டூ மார்க் இருக்குல்ல ரெட்டில், அது 16. 32க்கு வந்து கொஸ்டின் மார்க், 48 வந்து எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட், 64 வந்து இன்ஃபர்மேஷன் ஐகான். இதை வந்து டெமோ வழியாக நம்ம ஒரு லூப்பிங்கில் போட்டு 0 to 5 ஒவ்வொரு வேல்யூக்கும் 0க்கு 16, 32, 48, 64, அடுத்தது 1க்கு 16, 32, 48, 64 அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம். விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் வந்து ஓப்பனில் போய் நியூ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஃபார்மில் வந்து 2 பட்டன் க்ரியேட் பண்ணி ரெண்டு பட்டன் வியூவில் போய் இந்த டூல் பார் இருக்கு இல்லையா, 2 கமாண்ட் பட்டனும் இதில் ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. ஒன்று, another one. சரி, இனி ப்ராப்பர்ட்டிஸ் போவோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இதில் கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கிரீட்டிங்ஸ்னு மாற்றிவிடுவோம். அப்புறம் அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே ஒரு 14 போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இதில் வந்து இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸ் அல்லது ஒரு ஷார்ட்கட் கீ \, லெஸ் தேன் சிம்பல், குயிட். இதுவும் ஃபாண்ட் போல்டு ஈக்குவல் டு 14 போட்டுங்க. போல்டு எல்லாம் வேண்டாம். சரி, இனி இதில் டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட், டபுள் கிளிக் ஈவெண்ட்டில், இந்த கிளிக் ஈவெண்ட்டில் வந்து இந்த கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன வருது, திஸ் ஃபார்ம் டாட் ரிலீஸ். அடுத்தது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன வரணும், நம்ம ஒரு லூப்பிங்கில் நம்ம போட போகிறோம். ஃபார் I equal to 0 to 5, step 1, next I. இன்னர் லூப்பில் வந்து ஃபார் j equal to 16 to 64, step 16. இன்க்ரிமெண்ட் வந்து 16, 16 பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஜே. இப்போ இது உள்ளார மெசேஜ் பாக்ஸ் ஃபங்க்ஷன், மெசேஜ் பாக்ஸ். இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல ஜேயை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஆஃப் ஜே கமா. அடுத்தது இந்த பட்டன் டைப் என்னவாக இருக்கணும், I + J கமா. அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் டைட்டில், இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு உள்ள டைட்டில், அதை ஸ்ட்ரிங் ஆஃப் ஐன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கங்க. ஃபார்ம் ஒன்று சேவ் பண்ணிக்கணும். இப்போ குயிட் கொடுத்தீங்கன்னா அது ஃபார்மை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. கிரீட்டிங்ஸ் பாருங்கள்.
இப்போது இந்த 0 வேல்யூ அந்த ஒரு பட்டன் ஓகே பட்டன் மட்டும்தான் இந்த 0 வேல்யூ. இந்த ஐகான் டைப் வந்து 16. இந்த 0க்கு இந்த 16, 32, 48, 64 நாலும் டிஸ்பிளே ஆகும். பாருங்க, ஐகான் மட்டும் மாறிட்டு இருக்குது இந்த 0 வேல்யூ. அடுத்தது 1 உள்ளது 2 பட்டன் இருக்குது, ஓகே கேன்சல். அதுக்கு ஐகான் டைப் வந்து அந்த 4 டைப்பும் வருது. அடுத்தது 2க்கு வந்து 3 பட்டன்ஸ், அபார்ட், ரீட்ரைக், இக்னோர். அடுத்த 3க்கு வந்து எஸ், நோ, கேன்சல். ஐக்கானை பார்த்துங்க, ஐக்கானும் மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தது 4ங்கிற வேல்யூ எஸ், நோ, ஐக்கான் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கு. 5க்கு வந்து அதே மாதிரி. ஓகே, முடிஞ்சது. இதில் என்னெல்லாம் நான் பார்த்துருக்கோன்னா, ஒரு ஃபார்ம் டிசைனரில் போய் மெசேஜ் பாக்ஸ் ஃபங்க்ஷனை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முதல்ல ஒரு ஃபார்ம் டிசைனரில் போய் ஃபார்மை க்ரியேட் பண்ணோம். 2 டூல் பார்லேருந்து 2 பட்டன் க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவென்ட் கோடுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஈவென்ட் கோடுக்கு போகிறோம், கோட் விண்டோ. அதில் போய் ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்பையும் பார்த்துட்டோம். இப்படி மெசேஜ் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த 4ஐயும் நம்ம இந்த 4 கன்ஸ்ட்ரக்டையும் டெமோ பார்த்துட்டோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக செய்து ப்ராக்டிஸ் வரும்போது தான் ப்ரோக்ராமரில் நீங்கள் நல்லாவே டெவலப் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.